ஒரு ராத்திரியில பயங்கரமான மழை பெய்யுது. டோக்கியோ சிட்டில எல்லாரும் நார்மல் லைஃப் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது, கீராவோட கேஸ் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. நியர் இப்போ வேர்ல்டோட டாப் இன்வெஸ்டிகேட்டரா மாறிட்டாரு. டெத் நோட் பத்தி எல்லாருக்கும் ஞாபகமே இல்லை. ஆனா ஷினிகாமி வேர்ல்டுல இப்போ ஒரு பயங்கரமான மீட்டிங்கை போடுறாங்க. ரியோக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஹியூமன் வேர்ல்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு எனக்கு. ஒரு புது கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷினிகாமியோட அரசர் பார்த்து சொல்றாரு, லாஸ்ட் டைம் நீ கேம்ல பெரிய தப்பு பண்ணிட்ட. அதனாலே பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ரூல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆயிருச்சு. அதுக்கு ரியோக்கு சிரிச்சுக்கிட்டே, ரூல்ஸ் எல்லாம் ஹியூமனுக்கு தான், ஹியூமன் தானே பிரேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோக்கு பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு புது டெத் நோட்டு ஹியூமனோட வேர்ல்டுக்கு விழுது. டோக்கியோ அவுட் ஸ்ட்ரீட் காலேஜ் ஸ்டூடெண்ட், புது ஸ்டூடெண்ட் ரென்ஸ்டரா, அவன் நைட் ஃபோட்டோகிராஃபை முடிச்சுக்கிட்டு அப்படியே அவனுக்கு முன்னாடி ஒரு பிளாக் நோட் விழுதுங்க. அந்த நோட்டுக்கு மேலே ஏதோ எழுதியிருக்கு. அதை எழுதியிருக்கிறத அவன் பார்க்குறான். அதுதான் டெத் நோட்டு. முதல்ல அவன் அதை பார்க்கும்போது அவன் ஒரு ஜோக்குன்னு தான் நினச்சான். ஆனால் அதை ஓப்பன் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு பேஜில் ரூல்ஸ் எழுதியிருந்துங்க. அந்த நோட் புக்கில் யாரோட பேர் எழுதுறீங்களோ அவங்க செத்துருவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். இதெல்லாம் ஹாரர் மூவியில் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை பார்த்து இந்த சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நியூஸில் ஒரு டேஞ்சரஸ் சீரியல் கில்லரை பற்றி பார்த்தேன். அவனை டெஸ்ட் பண்ண ஆசையும் எனக்கு வந்துச்சு. அவன் கில்லரோட நேமையும் எழுதுனா. 40 செகண்டுக்கு அப்புறத்துக்கு டிவி பிரேக் நியூஸில் அந்த சீரியல் கில்லர் ஹார்ட் அட்டாக் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போடுறாங்கங்க. ரென்காய் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு குரல், கங்க்ராச்சுலேஷன். திரும்பி பார்த்தான். பெரிய விங்ஸ் அப்புறக்கு ஒரு ப்ளூ ஸ்கின்னோட ஒரு கொடூரமான பயங்கரமான சிரிப்போட முகத்தை காட்டுறாங்க ரியோக்கு. அப்பந்தான் ரியோக்கு, நான் தான் ரியோக்கு, நீ இப்போ டெத் நோட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ரென்னுக்கிட்ட சொல்கிறான். ரென் பயந்துக்கிட்டே, இதெல்லாம் ட்ரீமா? அதுக்கு ரியோக்கு ஆப்பிளை சாப்பிட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க. இல்லை, லைஃப் இப்போந்தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதே சமயத்தில் நியர் ஆஃபீஸில் வேர்ல்டோவில் அன்எக்ஸ்பெக்டட் ஹார்ட் அட்டாக்கு டெத்து ரிப்போர்ட் ஆகுதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நியர் சைலண்டாக செஸ் பீஸை மூவ் பண்ணிட்டு சொல்கிறாரு, இது இம்பாசிபிள், இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. டெத் நோட்டு திரும்பியும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. நியரில் பக்கத்துக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அவ ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. சார், கீரா திருப்ப வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீர் காமா சொன்னார், இது கீரா இல்லை, ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது இன்னும் டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடு முடிய முன்னாடி கேமராவை இந்த சீனில் பயங்கரமாக ஷினோபி வேர்ல்டுக்கு, அதாவது ஷினிகாமி வேர்ல்டுக்கு போகுதுங்க. ஒரு புது மிஸ்ட்ரியான ஷினிகாமியை காட்டுறாங்கங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டார்க் ஷேடோவில் நிற்கிறாங்க பயங்கரமாக. அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்கிறான், லைட் யாகாமியோட கேம் என்ன முடியலை, அது இப்போந்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த கதையை டு பி கண்டினியூ சொல்லிட்டு போடுறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இது நாங்கள் சொந்த முயற்சியில் உருவாக்கின கதை. இந்த கதையை கண்டினியூ பண்ணணுன்னா அந்த கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டு பி கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடை நாங்கள் உருவாக்குவோம்.